जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम அத்தியாயம் 185. வீரபத்திரரும் நானே. கோவிந்த் பட் என்கின்ற பிராமணர் கர்நாடகாவில் உள்ள தம்பா என்னும் ஊரை சேர்ந்தவர். அவர் சிறு வயதில் இருந்தே மிகவும் அமைதியான மற்றும் அடக்கமான குணமுடையவர். அவர் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை கேள்விப்பட்டு ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கு தங்கி அவருக்கு சேவைகள் செய்து கொண்டும் தினமும் நாமஸ்மரணம் செய்து கொண்டும் இருந்தார். அதன் பலனால் அவருக்கு வாக்கு சாதுரிய சித்தி கிடைத்தது. மக்கள் தங்கள் காரிய சித்திக்காக அவரை எப்போதும் சூழ்ந்து கொண்டு பலன்களை கேட்டுக்கொண்டிருப்பர். அதனால் அவர் மிகவும் பிரபலமடைந்தார். இருப்பினும் ஸ்ரீ சுவாமியின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி அபரிமிதமானது. கோவிந்த் பட் ஒரு நாள் வராளி என்கின்ற கிராமத்திற்கு சென்றிருந்த போது ராசப்பா என்கின்ற வீரபத்திர சுவாமியின் பக்தரை சந்தித்தார். ராசப்பா வீரபத்திர சுவாமியின் மீது பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார். அவர் வேறெந்த தெய்வங்கள் மீதும் கவிதை பாடல்கள் எழுதுவதில்லை. கோவிந்தா அவரை சந்தித்த போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் அவதாரம், அவரை பற்றியும் கவிதைகள் எழுதுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். நான் வீரபத்திரரை தவிர வேறு எவர் மீதும் கவிதை எழுத மாட்டேன் என்று அவர் உறுதியாக கூறிவிட்டார். இது கோவிந்த் பட்டுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை மரியாதை குறைவாக நடத்திவிட்டார் என்ற வருத்தத்தில் உணவேதும் உண்ணாமல் 7 நாட்கள் தொடர்ந்து நாமஸ்மரணம் செய்து கொண்டிருந்தார். பிராமணரின் உறுதியை கண்டு மனம் உருகிய ஸ்ரீ சுவாமி ராசப்பாவின் கனவில் தோன்றி, என்னுடைய குணங்களுக்கும் வீரபத்திரருடைய குணங்களுக்கும் வித்தியாசம் காட்டாமல் கவிதைகள் எழுது. அப்படி எங்களை வேறுபடுத்தினால் இழிவான நிலைக்கு தள்ளப்படுவாய். உடனடியாக எழுந்து சென்று கோவிந்த் பட்டின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு அவரிடம் மன்னிப்பு கேள், உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்று கூறினார். ராசப்பா பயத்தில் விழித்து கொண்டு தம்பாவுக்கு சென்று கோவிந்த் பட்டுடைய பாதங்களை பற்றி கொண்டு, உங்களால் எனக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய தரிசனம் கிடைத்தது, எங்கள் வம்சமே புண்ணியம் அடைந்து விட்டது என்று கூறிவிட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் குணங்களை விவரித்தார். ராசப்பா எழுதிய கவிதைகளை இப்போதும் நாம் படித்து ரசிக்கலாம். கோவிந்த் பட் என்னும் பக்தரின் பிரேம பக்திக்கு ஸ்ரீ சுவாமி அளித்த பரிசு அபரிமிதமானது. ஸ்ரீ சுவாமி ராசப்பாவை தன் வசம் இழுத்துக் கொள்வதற்காக கோவிந்த் பட் என்னும் பரம பக்தரை கருவியாக உபயோகப்படுத்தி கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். பக்தர்கள் மனது சிறிதளவு கூட நோகாமல் அவர்களுக்கு வாரி வழங்குவதில் ஸ்ரீ சுவாமிக்கு இணை வேறொருவரும் உண்டோ? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.